அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2-3 கருணாநிதிக்கு சமமான நபர். ஒரு கருணாநிதினாவே தமிழக மக்கள் தாங்க மாட்டாங்க. 2-3 கருணாநிதிக்கு சமமான அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு நபர் தான் அண்ணன் திருமாவளவன். நான் வரல, நீங்க அவரை வச்சு நடத்துங்கன்னு இவரே சொல்றாரு. ஆதவர்ஜுனாவை நான் தான் கலந்து கொள்ள சொன்னேன் அப்படின்றாரு. என்ன சொல்லி இதை சமாளிக்கணும்? நம்ம இது நடந்துச்சு, நடத்திட்டோம், இதை என்ன சொல்லி நம்ம இதுல மீளணும் அப்படின்ற ஒரு தடுமாற்றம் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்புல நல்லாவே தெரியுது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த விதமான பகையும் இல்லை. ஃபர்ஸ்ட் 26 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு 10 15-20 சீட்டு வாங்கணும். அது திமுக கொடுக்குமா? கொடுக்கலன்னும் போது நம்ம இவங்ககிட்டயே இருந்தோம் சொன்னா அது நம்முடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமா போயிடும். அப்ப நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்ற ஒரு நிலை விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் எடுத்ததனுடைய விளைவுதான் இந்த விளையாட்டு எல்லாமே. விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய மூத்த அடுத்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ரவிக்குமாரா இருக்கட்டும், அல்லது ஆலு ஷானவாசா இருக்கட்டும், அல்லது வன்னியரசு போன்ற நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க அவங்க ஒரு விதமான திமுக அடிமையே மாறிட்டாங்க. விஜய் திமுகவை விமர்சனம் பண்ணான்ற கோபத்தின் வெளிப்பாடு தான் தெரிஞ்சது தவிர விடுதலை சிறுத்தை விமர்சனமே பண்ணல. நீ எவ்வளவு டென்ஷன் ஆகணும்? ஈவன் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கூட அவ்வளவு ஆக்ரோஷப்படல அந்த இடத்துல. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க நீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அவங்க திமுக அனுப்போ வன்னியரசு எல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியுமா? எல்லாம் தெரியும். செல்வந்தர் வேற ஒண்ணு அவர் மக்களுக்காக ஒரு கொடுங்கன்னு வைங்க. யாரு ஆதவர்ஜுனா 10 சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திமுக சொல்லிச்சுன்னா 100% நான் சொல்ல எழுதி வச்சுங்க. மறுபடியும் அந்த 6 சீட்ல வாங்கி போனவட்டு இந்த மாதிரி கூட்டணியில நிக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கூட திருமாவளவன் முதல்வர் ஆக்கினா கூட வாய்ப்பு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். அரசியல் சூழல்ல, தமிழக அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தான பேச்சு தான் தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் இது குறித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வலுவார்ந்த தலைவர் திருமா அப்படின்னு தான் தொடர்ந்து எல்லா அரசியலையும் 2 திராவிட கட்சிகளும் அவரை வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம அவர் தடுமாறுறாரோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு. அது உண்மையிலே தடுமாறுறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? திருமாவளவனை பொறுத்தவரை தடுமாறக்கூடிய நபர் திருமாவளவன் அண்ணா இல்லைங்க. அவரு நீங்க அந்த விஷயத்தை தெளிவா புரியணும். என்னுடைய பார்வையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2-3 கருணாநிதிக்கு சமமான நபர். 2-3 கருணாநிதினா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு கருணாநிதினாவே தமிழக மக்கள் தாங்க மாட்டாங்க. 2-3 கருணாநிதிக்கு சமமான அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு நபர் தான் அண்ணன் திருமாவளவன். அவர் தடுமாறுறாரு, அவரு இது அதெல்லாம் இல்லை. அவருடைய காய் நகத்தில் அழகா கிளீனா பண்றாரு. கிளீன் ஒர்க்கு தமிழக அரசியல இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு 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 காயினா அந்த செஸ் விளையாடுறதுல ஒரு காயின்ன்றாங்கல்ல, அந்த ஒரு காயினா தான் ஆதவர்ஜுனாவை திருமாவளவன் பயன்படுத்துறாரு. நீங்க அப்படிதான் பாக்கணும். இல்லன்னு சொன்னா முரண் இருக்குன்ற மாதிரி தானே பேசப்படுகிறது. பேசினதை திருமாவளவன் முழுமையா முழு மனதார ஏத்துக்கிறார், வரவேற்கிறார். ஆனா வெளிப்படையா அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பிரஸ் மீட்ல இல்ல அவர் பேசுனது தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? என்ன காரணம் அப்படி சொல்றது? என்ன காரணம் சொன்னா திருமாவளவனுடைய அரசியல் அனுபவத்தில் அவர் என்ன பாக்குறாரு சொன்னா, இப்ப 26 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில நம்ம நீடிச்சோம்னு சொன்னா அப்போ நமக்கு அந்த 6 தொகுதிகளுக்கு மேல ஒரு தொகுதி கூட திமுக கொடுக்காது. அப்படி நம்ம மீறி கேட்டோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு காங்கிரஸுக்கு கொடுக்கணும், கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கணும், மதிமுக கொடுக்கணும், முஸ்லீம் அமைப்புகளுக்கு கொடுக்கணும், இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல முடியாதுங்க. கடந்த முறை நீங்க 6 வாங்கினீங்க, 4 தானே ஜெயிச்சிங்க, நீங்க அந்த 6 வாங்கிட்டு நெல்லுங்க அப்படின்ற ஒரு கட்டாயமா அவரை என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கூட்டணியில திமுக அவ்வளவுதான் கொடுக்கும். அந்த சூழல்ல தான் அவரை கொண்டு வச்சிருப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டுக்கு விமர்சிக்கப்பட்டது. ஆமா, விமர்சிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது திருமாவளவனால கடந்த வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் அதே 6 தொகுதியில வாங்கி அவர் நின்னார்னா
அது தமிழக மக்கள் மத்தியில நம்மளை போன்ற அரசியல் விமர்சகர் மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா எப்படின்னா, என்னத்த கட்சி வளர்ந்தது, நான் முதல்வர் ரேஞ்சுக்கு வெளியும் பேசுறாரு திருமாவளவன். ஆனா தேர்தல் நேரத்துல மட்டும் திமுக கிட்ட போய் மண்டிட்டு 6 தொகுதி என்ன வாங்கினாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களை அவரால் எதிர்கொள்ள முடியும். ஏற்கனவே அதே விமர்சனங்கள் தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 2 சீட்டு தான் என்னதான் சொல்லி பல தலைவர்கள் பேசின அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாது. ஒண்ணு, திருமாவளவனும் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, நாமளும் தமிழக அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. எப்படின்னு சொன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தலித் கட்சி அப்படின்ற ஒரு மாயையை தூக்கி வீசணும். வீசிட்டு நாம என்ன பண்ண பொதுவான ஒரு அரசியல் கட்சியை நம்மள நிலைநிறுத்திக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா சேர்க்கிறாரு. நிறைய பாலாஜி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுல பிற தலித் சமூகம் இல்லாத சமூகம் சாராம நிறைய பேர் அதுல இருக்காங்க. இப்போ பாலாஜி எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். அந்த மாதிரிதான் திருமாவளவனுடைய எண்ணமா இருக்கு. அப்ப திமுக கூட்டணியில நமக்கு 6க்கு மேல ஒன்னும் எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுக்க மாட்டாங்கன்றது திருமாவளவனுக்கு தெரியாது இல்ல, தெரியும், நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்பவும் நம்ம இதுக்கு உண்டான பிரச்சனையை ஆரம்பிக்கணும் அப்படின்றத முடிவு கட்டி தான் ஆரம்பிக்கிறாரு. அதான் என்ன பண்றாரு, அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அவர் சாதாரணமா ஏதோ பிரஸ் செய்தியாளர் முன்னாடி உளரக்கூடிய சாதாரண நபர் திருமாவளவன் இல்லை. எந்த ஒரு விஷயம் பேசினாலும் கருத்தோடு தான் பேசுவார். நீண்ட அனுபவம். டென்ஷன் ஆக மாட்டாப்ல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல நீங்க அதிமுகவும் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்தா நாங்களும் கூப்பிடுவோம் அப்படின்றாரு. அப்ப தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பு ஏற்படுத்து எதிர்பார்க்கிறார். அந்த நெருக்கத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமா, திமுக கூட்டணியில இருக்காரு. அதிமுக கூப்பிடுங்களான்னு போது ஆமா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, அதன் பிறகு என்ன பண்றாரு, கொஞ்சம் நிதானிச்சு சொல்றாரு, இது மது ஒழிப்புக்கான போராட்டம், இதுல எல்லா அரசியல் கட்சியும் பங்கேற்பது இன்னும் நல்லதுன்னுறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும் அந்த நேரத்துல, நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், நாங்க அதிமுக கூப்பிட முடியாது, கூப்பிட்டாலும் அது ஒரு அரசியல் அநாகரிகமான விஷயம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாருன்னா அது வேற. ஆனா இவர் என்ன சொல்ற, கூப்பிடுவோன்றாரு. அது தமிழக அரசியல மிகப்பெரிய பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது. அதன் பிறகு முதல்வர் அமெரிக்கால இருந்து திரும்புறாரு. திரும்ப முதல்வரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வெளியே சொல்றாரு, திமுகவையும் அந்த மாநாட்டுல அழைப்பு கொடுத்துருக்கும். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு விதமான குழப்பம். எப்படி திமுக மது ஒழிப்பு போராட்டம் என்பது மாநாடு என்பது திமுக நினைச்சுன்னா ஒரே நாள் ஒரு கையெழுத்து போட்டா ஆளுகிற மாநில அரசு அவங்க கிட்டதான் இருக்கு அரசாங்கம். ஓகே, அவங்க ஒரே நாள்ல கையெழுத்து போட, அப்போ அவங்களே அழைப்பு கொடுத்துருக்கோம், அவங்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு கேளிக்கையா பேசப்படுது. கடந்த காலத்துல வைகோ கூட ஜெயலலிதா அவர்களோட இருந்தப்போ நடைபயணம் போயிருக்காரு. 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க மது ஒழிப்புக்காக, நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு கேள்விக்கு ஆகுது. அப்புறம் என்ன பண்றாரு, திமுக காரங்களும் அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அதுக்கு நடுப்புற காம்ப்ரமைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அடிக்கிறாரு, அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகுது. மறுபடியும் என்ன பண்றாரு, அடுத்த சரி அது ஒரு நெருடல், அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆச்சு. விடுதலை சிறுத்தைகளை தான் எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க, விடுதலை சிறுத்தையை தான் எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க, ஏன் நாங்க தான் எழுச்சவாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் திரும்ப திரும்ப ஊடகவியல் மத்தியில பேசுறாரு. ஆனா அவங்களை யாரும் விமர்சனம் பண்ணல, அவராதான் விமர்சனத்துக்கு ஆளாயிடுறாரு. அதிமுக கூப்பிடுன்னு சொல்லிட்டு திமுகவை போய் நான் அதான் கேக்குறேன். அது ஒரு அவருடைய உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல தெரியாமையோ நடந்ததா, இல்ல அது ஒரு திட்டமிட்டு தான் அது நடந்துறாரு? அதாவது நம்ம இப்படி செக்கு இப்படி அதிமுகவும் இப்போ ஊடகவியல் நெறியாளர் உங்களை மாதிரி போறீங்க, 20 பேர் 30 பேர் இருக்காங்க, அது ஒரு பையனை இந்த கேள்வி கேட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இல்ல யாராவது ஒரு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லிங்க்ல இருக்கலாம், நீங்க இந்த கேள்வி எழுப்புங்க அப்படிங்கும்போது ஆமா நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கும்போது அது திமுக மிகப்பெரிய பின்னடைவே இல்லையா? இப்ப அண்ணன் அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, அதிமுக கூப்பிடுறேன்னு சொன்னா அதிமுக ஆட்சி காலத்திலயுமே மது கடைகள் இருந்தது இல்லையா, அதை நாங்க எப்படிங்க கூப்பிட முடியும்னு சொல்லியிருக்கலாம். அவரு நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். ஆனா அதை தவிர்த்துட்டு நாங்க கூப்பிடுவோன்றாரு பாருங்க. இதில் தான் அவருடைய ஈவன் விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு சொன்னப்போ கூட, விஜய் கட்சி தொடங்குற சூழலா இருந்தப்போ கூட வரட்டும், யார் வந்தாலும் மது இல்ல. அது இருந்தாலும் அதிமுக விஷயத்துல பேசும்போது கூட அவர் தெளிவா பேசியிருக்கலாம். பட் அவர் அதை விட்டுட்டு என்ன பண்றாரு, கூப்பிடுவோன்றாரு. அப்போ திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விதமான புகைச்சல் வருது. அவசர அவசரமா அமெரிக்கால இருந்து முதல்வர் வர்றாரு, அவர் போய் சந்திச்சு வெளியே பிரஸ் மீட்ல உடைச்சிடுறாரு. எல்லாம் புஷ்ன்னு ஆயிடுச்சு. அந்த ஒரு பூஸ்ட் புஷ்ன்னு. அப்போவே ஒரு விதமான விமர்சனங்க அப்படிங்கும்போது ஆதவ அர்ஜுனாவை அடுத்தது
இப்போ இந்த புத்தக வெளியீடு, அம்பேத்கருடைய புத்தக வெளியீடு அப்படின் போது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஆனந்த விடன் ஆசிரியர் பேசும்போது சொல்றாரு, இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய சொன்னதின் அடிப்படையில் தான் வாங்கணும், அதை தவிர மற்றவன் யாருக்கிட்டையும் நான் வாங்கலான்றார். ஓகே. திருமாவளவன் இவர்கிட்ட போய் ஒரு கற்று வாங்குங்க, அவர்கிட்ட ஒரு கற்று வாங்குங்க, அவர்கிட்ட ஒரு கற்று வாங்குங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நாங்கள் வாங்கி கட்டுரைகளை வாங்கி புத்தகமாக நாங்கள் தொகுத்து இருக்கோமே தவிர, அதை தவிர நாங்கள் சொந்தமாக வேற யாருக்கிட்டையுமே வாங்கலை அப்படின்னா இந்த அளவுக்கு தெளிவாக பேசுறாரு. அப்போ இந்த புத்தகம் வந்து முடிவு வந்து இப்போ இல்லை, பல நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இது இவருக்கு நல்லாவே தெரியும், யாருக்கு திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது இப்போ இடையில வந்து மாநாடு விசிகா, இது வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் வந்து திமுகவையும் விமர்சனம் பண்ணிட்டாப்புல யாரு, விஜய். அப்போ இதுல நம்ம கலந்துக்கிட்டோம்னா, அப்ப நம்ம மேடையில உட்கார்ந்து இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணா அது நேரடியா நமக்கு வந்து அது திமுகவுடைய உறவு அப்போ ஏக்மார் தோத்து கூட இந்த மாதிரி அப்பத்துக்கு அப்போ முடிஞ்சிடும் அப்படின்றது திருமாவளவனுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றாரு, நான் வரல, நீங்க அவரை வச்சு நடத்துங்கன்னு இவரே சொல்றாரு. புரியுதுங்களா? ஓகே. ஆனா அதுல என்ன பண்றாரு, நான் கலந்துக்கல, எனக்கு அழுத்தம் இல்லை, திமுக கூட்டணி சார்பாக என்னை யாரும் அழுத்தம் கொடுக்கல, நானே கலந்துக்கல, ஒரு விதமான நெருடல் வருன்றதுக்காக நான் கலந்து. நீங்க சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான காயினா தான் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இதுல பிளே பண்றாரு. அப்ப ஆதவ் அர்ஜுனா, சரி ஆதவ் அர்ஜுனாவை நான் தான் கலந்து கொள்ள சொன்னேன் அப்படின்றாரு. சரி, நீங்க கலந்து கொள்ள சொன்ன, ஆனா நான் அரசியல் பேசாதீங்க, புத்தகத்தை பத்தி பேசுங்கன்னு அவர் மீறி அரசியல் பேசிட்டாருன்றாரு. நிச்சயம் ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளவனுடைய நாலேஜ் இல்லாமல் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லைன்றான். ஏன்னா அவனும் ஒரு படித்த பையனா இருக்கான், ஒரு செல்வந்தரா இருக்கான், அவனுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு விடுதலை சிறுத்தையினுடைய கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் விமர்சனம் பண்ணி நம்மளை கேலி கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு அசிங்கமா போயிடுமன்றது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனம் வச்சிருக்காரு, கட்சி எடுத்து ஒரு மாநிலத்தில் அவங்க நடத்தி கொடுக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜி அமைச்சு கொடுக்குறாங்க. அவரு இப்பதான் பிரபலமானாலும் அவரு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரு. அப்போ நான் சொல்லாத எப்படி பேசலாம் அப்படின்னு திருமாவளவன் வந்து கடுப்பாய் வேற எதனா ஒரு நிலையை எடுத்தாருன்னா அது கொஞ்சம் இதுவாயிடும் இல்லையா. அப்போ அவர் பேசுறாரு, மன்னராட்சின்றாரு, எல்லாமே பேசுறாரு எல்லாமே. அப்போ திருமாவளவன் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் சந்திக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா பீஸ் போன பல்ப் மாரி அவர் முகம் இருக்கும். யாரு, அண்ணன் திருமாவளவனுடைய. எப்பவுமே அப்படி பிரஸ் செய்தியாளர்கள் மத்தியில் அப்படி இருக்க மாட்டார். மதுரையிலேயே எங்கேயோ செய்தியாளர் சந்திக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முகம்லாம் அப்படி என்ன சொல்லி இதை சமாளிக்கணும், நம்ம இது நடந்துச்சு, நடத்திட்டோம், இதை என்ன சொல்லி நம்ம இதுல இருந்து மீளணும் அப்படின்ற ஒரு ஒரு தடுமாற்றம் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்புல நல்லாவே தெரியுது. சரிங்களா? அப்போ அதன் பிறகு நம்ம அதை சமாளிச்சு அப்படி பேசுறாரு. அதை தொடர்ந்து இப்போ 6 மாசம் இடைக்கால, சரி 6 மாசம் இடைக்கால நீக்கம் ஓகே. தமிழக வெற்றி கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த விதமான பகையும் இல்லை. ஃபர்ஸ்ட் திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் எந்த கருத்து முரணும் இல்லை. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அவ்வளவு சீக்கிரமா கடந்து போயிட முடியாதுல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் இல்லையா. அப்ப ஆதவ் அர்ஜுனா பேசுனதுக்காக ஆதவ் அர்ஜுனா நீக்கிட்டோன்றீங்க. அடுத்த கட்டம் விஜயுடைய இதை பத்தி எங்களுக்கு எந்த முரண்பாடும் எங்களுக்கு இல்லை, கட்சிக்கும் இல்லைன்றீங்கன்னும் போது அப்போ விஜய் அங்க நேரடியா வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா திமுகவுக்கு எதிராக கூட்டணி பலத்தோடு 200 கனவு காண்டிட்டு இருக்கீங்க, அந்த கனவை நான் சொன்னாரா? கட்டாயமா சொன்னார். அதை விட்டு திமுகவை வந்து என்னாச்சு, அண்ணன் திருமாவளவனை மிரட்டி வரையக்கம் பண்ணிட்டீங்க, கூட்டணி இது அப்படின்னு சொல்லி எல்லாமே திமுகவை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்க விஜயை வந்து நாங்க வந்து மனசார ஏத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அப்போ கூட வந்து அவர் என்ன பண்றாரு, சிக்கலை முடிக்கல, சிக்கலை இன்னும் உருவாக்குறாருன்னு தான் அர்த்தம். ஓகே. அப்ப என்ன இவர் நினைக்கிறாருன்றது என்னுடைய கணிப்புன்னா 26 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு 10 to 15-20 சீட்டு வாங்கணும். அது திமுக கொடுக்குமா? கொடுக்கலன்னும் போது நம்ம இவங்ககிட்டயே இருந்தோம் சொன்னா அது நம்முடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமா போயிடும். அப்ப நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்ற ஒரு நிலை விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் எடுத்ததனுடைய விளைவுதான் இந்த விளையாட்டு எல்லாமே. இது எல்லாம் விளையாடுறது அவரு தான்றீங்க? அவரு சோழ விளையாடுறாரு. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் விமர்சிக்கப்பட்டார், 2 சீட்டுக்கு மேல விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கப்படல, நீங்க என்னதான் பேசினாலும் உங்களுக்கு 2 சீட்டு தான் பாஜக திரு அண்ணாமலை அவர்களும் கூட இல்ல மற்ற கட்சி தலைவர்களும் கூட விமர்சிச்சாங்க.
அது இருந்தது. அதெல்லாம் கடந்து வரணும்னு தான் இந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்கின்றது. 100%. இப்போ இன்னொன்னு என்னன்னா, ஆதவ அர்ஜுனா மீது இந்த நடவடிக்கை கூட அவர் எடுத்திருக்க மாட்டார். நிச்சயம் ஆதவ அர்ஜுனா கன்சிடர் பண்ணி தான் அந்த முடிவு கூட எடுத்திருப்பாங்க, என்னுடைய பார்வை. ஏன்னு சொன்னீங்கன்னா, அங்க விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய மூத்த அடுத்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ரவிக்குமாரா இருக்கட்டும், அல்லது ஆலு ஷானவாஸா இருக்கட்டும், அல்லது வன்னியரசு போன்ற நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு விதமான திமுக அடிமையே மாறிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆலு ஷானவாஸ் சொல்றாரு பாருங்க, கூத்தாடின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாரு யார், விஜய். அதுக்கு என்ன காரணம்னா, விஜய் திமுகவை விமர்சனம் பண்ணான்ற கோபத்தின் வெளிப்பாடு தான் தெரிஞ்சது தவிர விடுதலை சிறுத்தை விமர்சனமே பண்ணல. நீ எவ்வளவு டென்ஷன் ஆகணும்? விடுதலை சிறுத்தையே விமர்சனமே பண்ணல யாரு, விஜய் எதுவுமே பண்ணல. இத்தனைக்கு உயர்த்தி தானே பேசுறாரு. ஈவன் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கூட வந்து அவ்வளவு ஆக்ரோஷப்படல அந்த இடத்துல. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க நீங்க. ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் மென்மையா இருந்தாங்க. ஏன்னா விஜய் என்ன சொல்றாப்புல, அண்ணன் திருமாவளவன் இல்ல இருந்தாலும் அவர் மனசெல்லாம் இங்கதான் இருக்குன்றாரு, பாராட்டதானே செய்யறாரு. ஆனா இங்க அண்ணன் வராம இருக்கிறதுக்கு கூட்டணி கட்சி அவருடைய ஒரு அழுத்தம் இருக்குன்றாரு. இது யதார்த்த பேச்சுதான் இருக்கா இல்லைங்களா? அதுக்கு ஆலோசனை ஆன டென்ஷனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்காக ஆன டென்ஷன் இல்லை. அவரு திமுகவை இவ்வளவு மண்ணாச்சு இப்படி பண்ணிட்டானுங்களே இவங்க அப்படின்றது பேசுறீங்களே, அப்படி அந்த டென்ஷன் தான் அவர் முகத்திலயும் அவருடைய உடல் மொழியிலுமே தெரியல. அவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ தானே, அங்கதானே அந்த சின்னத்துலதான் வாங்கி சீட்ல நின்று இருக்காங்க. ஆனா நீங்க என்ன தேவை அவங்களுக்கு? எப்படி இருந்தாலும் திரும்ப தான் சீட்டு கொடுக்க போறாரு, திரும்ப தான் சீட்டு கொடுக்க போறாருங்க. இருந்தாலும் இவங்க எல்லாமே ஒரு திமுகவுடைய ஒரு அனுதாபிகள், ஆதரவாளர்கள். இவங்க எல்லாமே திமுக கூட இருக்கணும் விசிகான்னு விரும்புறாங்க அப்படின்னாங்க. இப்போ நாகப்பட்டினம், அதாவது இப்ப எப்படி வந்து 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ விடுதலை சிறுத்தையில 4 தனி தொகுதியும் 2 பொது தொகுதி வேணும் போது கொடுத்தாங்க இல்லையா? ஒன்னு பாலாஜிக்கு, இன்னொன்னு ஆலு ஷானவாஸுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அது திமுக என்ன அது கொடுக்காம இன்னும் வேற 2 தனி தொகுதியை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன்னா இவங்க எல்லாம் அவங்க திமுக அன்கோ வன்னியரசு எல்லாம் வந்து திருமாவளவனுக்கும் தெரியுமா? எல்லாம் தெரியும். அந்த அழுத்தம் இப்போ நம்ம வந்து ஆதவ அர்ஜுனா மீது இந்த இடைக்கால நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து வேற விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாருங்க. அப்ப இவனுங்க வாயே அடைக்கணும். யாரு? இவங்க வாயே அடைக்கணும். திருமாவுக்கு எதிராகவே விசிகாவுக்குள்ள கலகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றீங்க? திமுகவை பத்தி திருமாவளவனுக்கு தெரியாதாங்க அண்ணனுக்கு? யோசனை பண்ணி பாருங்க. பெரும் கட்சியை வந்து பிரிச்சு விட்டு ஆளுங்க திமுக காரன். நம்ம ஏமாத்தணும்னு சொல்லிட்டு திரும்ப அண்ணனுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதுனால்தான் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கே உண்டான அந்த தன்னுடைய அரசியல் அனுபவம் கொண்டு காய் நகர்த்துறாரு. என்ன பண்றாருன்னா இடைக்காலமா நீக்கிட்டு அந்த பிரஸ் மீட்லயே இன்னொன்னு என்ன சொல்றாரு, விஜய்க்கும் எனக்கு எந்த முரணும் இல்லை, விசிகாவுக்கும் வெற்றி கழகத்துக்கு எந்த முரணும் இல்லை அப்படின்ற கருத்திலும் அங்க பதிவு பண்றாரு பாருங்க. நீங்க சாதாரணமா பாக்காதீங்க. இல்ல நீங்க ரவிக்குமார் இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய அனுதாபிகள் விசுவாசிகள் ஒரு பக்கம் சொன்னாலும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்களே வந்து ஒரு காணொலி ஒரு 4 நிமிட காணொலியை சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காரு. அதுல திமுகவிற்கு அவர் வேலை செஞ்சப்ப, அவர் நிறுவனம் வேலை செஞ்சப்ப சபரீசன் அவர்களோடு அந்த ஒற்றுமையா இருந்ததை பத்தி எல்லாம் அந்த புகைப்படங்கள்ல போட்டிருக்காரு காணொலியில. அப்போ இவருமே திமுகவுடைய ஒரு ஆளாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது அப்போ சந்தேகம் வருது. இல்ல அது கடந்த சட்டமன்ற தேர்தலில் PK பிரசாந்த் கிஷோர் நான் எல்லாம் சேர்ந்துதான் அதை பண்ணோம் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அதை ஒரு விதமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து திமுக வெற்றி பெறணும்னு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவர் விடுதலை சிறுத்தையை போய் சந்திக்கிறார். எல்லாருமே சந்திக்கிறார். அவர் சந்திச்சு அவருக்கு உண்டான செல்வந்தர் வேற ஒண்ணு அவர் மக்களுக்காக ஒரு பிடுங்கலன்னு வைங்க. யாரு ஆதவ அர்ஜுனா மக்களுக்காக ஒன்றும் முடியல. அவங்க மாமனார் மார்ட்டின் 10,000 கோடி வச்சிருக்கானுங்க அவனுங்க. இப்போட வந்து எலக்ட்ரோ பாண்ட் மூலயமா வந்து பாஜகவுக்கு 1500 கோடியை கொடுத்தாங்க, திமுகவுக்கு 500 கோடியை கொடுத்தாங்க. இது எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா கொடுத்த தொகை. இது இல்லாம இந்தியாவில் மற்ற பிற கட்சிகளுக்கு எவ்வளவு கோடிகளை கொடுத்துருப்பாங்கன்றதெல்லாம் வேற கதை இருக்கு. இன்னும் ஈடியில வழக்கு இருக்கு. அது ஈடி எல்லாம் ஒரு கதை. அது எல்லாமே ஒரு செட்டிங். 1000 கோடி கொடுத்தோன்னு ஈடி சும்மா போய் மிரட்ட இது ஈடி நாங்க பாருங்க எங்களுக்கு ஆதரவான எங்களுக்கு எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா காசு கொடுத்துருந்தாலும் நாங்க சட்டத்தின் அடிப்படையில் தான் நடப்போம் பாருங்க. நாங்க புரியுதுங்களா? அப்படி ஒரு இதுதான். ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பிள்ளைய வந்து நம்ம மார்ட்டின் தன்னுடைய மகனை வந்து பாண்டிச்சேரியில இறக்கி விட்டாரு.
மருமகனை வந்து தமிழ்நாட்டு அரசியல இறக்கி விட்டாரு. அவங்களுக்கு செல்வம் யார்கிட்டயுமே டொனேஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த புஷ்பா 2 படம் பாத்தீங்கல்ல, ஒரு எம்எல்ஏ வந்து அந்த ஹீரோ பக்கத்துல நின்று போட்டோ எடுக்க விரும்ப மாட்டாரு. இவன் ஒரு அக்யூஸ்ட் ஆச்சு, கடத்தல்காரனாச்சு, இவங்க கூட நான் போட்டோ எடுக்க மாட்டேன். அப்ப இவங்க ரூம்ல வந்துட்டு இந்த முதல்வரை மாத்தணும் என்ன பண்ணலாம், இந்த முதல்வரை மாத்தணும் என்ன பண்ணலாம், எல்லாமே அவன் எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி வேற ஒருத்தர் முதல்வர். அந்த ஒரு போட்டோ எடுக்கலன்றதுக்காக ஈகோ, அந்த சின்ன ஈகோ, அந்த ஈகோக்காக எல்லா எம்எல்ஏக்கும் 100 கோடி 200 கோடியும் கொடுத்து எல்லாரையும் கடத்தி வேற ஒருத்தர் முதல்வர் ஆக்குறாரா இல்லையா? அந்த படத்துல பிரதமரே மாற்றத்துக்கு கூட முயற்சி பண்ணுவான். அவன் நம்ம கிட்ட அவ்வளவு இது இருக்கணும். அப்போ பொருளாதாரம் இருந்தா எதையும் பார்த்து வச்சுதான் இவங்க பிளே பண்றாங்க அப்படின்னு. அப்போ பொருளாதாரம் வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம நேரடியா தமிழக அரசியல் இறங்குறத விட அண்ணனை முதுகுல சுமத்துக்கும், யார திருமாவளவனை சுமத்திக்கிட்டு நம்ம பொது அரசியல இறங்குன்ற ஒரு முடிவின் வெளிப்பாடு தான் இது எல்லாமே நீங்க பார்க்கணும். அதனால வந்து திருமாவளவன் வந்து ஆதவ அர்ஜுனா விட மாட்டாரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திமுக கூட்டணியில் 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா மேபி இருந்துடலாம். அப்படி அவரு கூடுதலா ஒரு 4 சீட்டு 10 சீட்டு 4 எக்ஸ்ட்ரா 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர் திமுக கூட்டணி நீடிக்க வாய்ப்பு இருக்கு. மேபி 10 சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திமுக சொல்லிச்சுன்னா 100% நான் சொல்ல எழுதி வச்சுங்க, மறுபடியும் அந்த 6 சீட்ல வாங்கி போன வாட்டி நின்ன மாதிரி கூட்டணியில நிக்க மாட்டார். வேற இடம் தேடி வேற அரசியல் கிளம்ப அதுக்கு உண்டான காய் நகர்த்தல் தான் அந்த ஆதவ அர்ஜுனா. இது எல்லாமே தான் கூட இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் திமுகவுடைய விசுவாசிகளை கூட ஒரு கொட்டு கொட்டி ஒரு எச்சரிக்கை இருக்காரு இதன் மூலமா. மூத்த அரசியல் தலைவர் அப்படிங்கறத அவருடைய இந்த நகர்வுல இருந்து நம்மளால எல்லாமே பார்க்கலாம். நீங்க அவரை சாதாரணமா நான் பார்க்க மாட்டேன், மற்றவங்க யாரும் பார்ப்பாங்க, நான் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு காய் நகரத்திலும் அப்படி ஒரு பேச்சும் சரி எல்லாமே சரி திறமையா நகர்த்தேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு இங்க தமிழகத்தை அரசியல்ல ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு களம் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு வந்து திருமாவளவன் தான் நமக்கு சரியான நபர்ன்றது தேர்ந்தெடுக்கும். பணம் அவங்க கிட்ட பெருசு இது இல்லை, செலவுக்கு பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கூட திருமாவளவன் முதல்வர் ஆக்கினா கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காரு. அதான் ரொம்ப அதீத நம்பிக்கை நினைக்கிறேன். புஷ்பா 2 சொன்னேன், திரைப்படம் வேற ரியல் வேற இல்ல. இப்ப அப்படித்தானுங்க ஆச்சு. கார்பரேட் பொருளாதாரம் தாங்க, மக்கள் செல்வாக்கெல்லாம் நீங்க வேஸ்ட்டுங்க. மகாராஷ்டிரா அமைச்சரவையை மாற்ற பொருளாதாரம் தானே ஏற்றுக்கணும். இங்க கூவத்தூர்ல எக்ஸாம்பிள் இருக்கு, மறந்துட்டாங்க. ஓகே, மகாராஷ்டிரால விடுங்க, கோவத்தூர்லாச்சும் அந்த கட்சியில் தலைமை இறந்துட்டாங்க. தலைமை உயிரோடு, அதுவும் உத்தவ் தாக்கரே உயிரோடு இருக்கும்போதே அவருடைய எம்எல்ஏக்களே வந்து பணம் கொடுத்து பிஜேபி கூட்டும் வேற மாநிலத்தில் அடைச்சி வச்சு எக்டே என்ற ஒரு நபரை முதல்வராக்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் எலெக்ஷன் ஆக்கி கட்சியும் சின்னத்தையும் பிடிங்க அவங்க கையில கொடுத்து அவங்க இவருக்கு வந்து கட்சியும் சின்னத்தையும் கொடுக்காம, ஏன் இவ்வளவு தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்தாபகரே உயிரோட இருக்காரு சரத்பவர், அவங்களுடைய அண்ணன் மகன் அஜித் பவர் கிட்ட அந்த கட்சியையும் சின்னத்தையும் கொடுத்து இப்ப சின்னம் கட்சி இல்லாம அவங்க தேர்தலில் எதிர்கொண்டு அப்ப அவங்க தோக்க இப்ப இவங்க ஜெயிக்க மறுபடியும் பாஜக சாலிடா வந்து முதல்வராக உட்காந்துட்டாங்க. சிண்டையும் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, சிண்டகிரி எம்எல்ஏ வாங்கிட்டு சிண்டையை வெட்டி வச்சு துரத்தி விடுவாங்க. அப்ப இது எல்லாமே ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் முதலாளிகள் இதெல்லாம் பார்க்காம இல்லை, எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கும் ஒரு ஆசை வருது, இந்த மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டை நம்ம ஏன் விளையாடக்கூடாது? எத்தனை காலத்துக்கு தான் எலக்ட்ரோ பாண்டு மூலியமா நம்ம சம்பாதிச்சு திருட்டுத்தனமோ முளமாதித்தனமோ முடித்தனமோ சம்பாதிச்சு வச்ச பல ஆயிரம் கோடியை இந்த அரசியல்வாதிக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொடுத்துட்டு இருக்கு. நாமளே இறங்கி கொடுப்போம், அதிகாரத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைப்போம் அப்படின்ற எண்ணம் மேபி வந்திருக்கலாம். பார்ப்போம்னா நிறைய தகவல்கள் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து தெரியாத விஷயங்களை வேறொரு கோணத்துல ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.